எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு உடனே எப்படி போச்சு? செந்தில் பாலாஜி பக்கத்துல, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரோட நிகழ்ச்சி நடக்குது, எல்லாரும் பக்கத்திலே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? செந்தில் பாலாஜி ஜிஹெச்சுக்கு பக்கத்திலே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? எப்படி உடனே 5 நிமிஷத்துல அங்க அந்த இடத்துக்கு வந்தார்? மற்ற ஊர்கள்லாம் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்ல டிவியில பார்ப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு கூட்டம், அந்த நகர் முழுவதும் கூட்டம் இருக்கும், நகர் முழுவதும் மக்கள் இருப்பாங்க. அப்ப அதையும் தாண்டி இவர் எதிர்க்க அங்கே காத்துக்கிட்டு இருந்தார். ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது திமுக மாதிரியான கட்சிக்கு நிறைய கேள்விகள், இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. இதேதான் ஒன்றும் இல்லை, ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது திமுக தலைவருடைய கூட்டம் அன்னைக்கு வந்து 5 மணிக்கு ஸ்ரீபெரும்பூர்ல இருந்துச்சு. ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்பவும் ஜெயின் கமிஷன்ல அந்த கொஸ்டின் இருக்கு. இது மாதிரியான விடை தெரியாத பல கேள்விகள் திமுக மேல இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. எதற்காக, எதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய கூட்டம், ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? அந்த ஒரு கேள்விக்கு ஜெயின் கமிஷன்ல இன்னமும் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி கரூர் சம்பவமும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது மக்கள் அனைவருக்கும் தெரியும், மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும். கண்டிப்பா, ஏன்னா அது அரசு மக்களுக்காக தான் செயல்படுது. இயற்கை தான் முக்கியம், இயற்கையும் வளர்ச்சியும் சேர்ந்து தான் போகணும். இயற்கையை அழிச்சிட்டு வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. எங்கெங்கெல்லாம் மக்களுக்கும் இல்ல இயற்கைக்கும் எதிராக ஒன்று இருக்கோ, தமிழக அரசு கண்டிப்பா தானாக முன் வந்து அதுக்கான வேலையை செய்யும். அதுக்கு அரசு இயந்திரம் முழு அளவில் எல்லா அமைச்சர்களும், எல்லா எம்எல்ஏக்களும் அதுதான் வேலை பார்த்துட்டு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 13 மணி நேரம் அனைத்து அமைச்சர்களும், அனைத்து எம்எல்ஏவும், முதல்வர் வந்து 14 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்குது. அப்ப தலைமை கட்சியகத்தில் இருந்துட்டு மீதி போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அனைத்து கோப்புகளையும் பார்த்து கையெழுத்திட்டு தான் முதல்வர் போறாரு. சோ இது அளவுக்கான ஃபங்க்ஷனிங் இருந்தாலே போதும், அனைத்து துறைகளும் சீராகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து கேலி செய்யும் எண்ணம் இல்லை. அதை அந்த நிலைமைக்கு கொண்டு போனது இவங்க 2 பேர் தான். ஸ்டாலினும் எடப்பாடி தான் அவங்க அந்த நிலைமைக்கு கொண்டு போனதான். மற்றவர்கள் யார் வேணாலும் அவர் கட்சி ஆரம்பிக்கலாம், என்ன செய்யலாம், அதை பற்றி அவரோட சொந்த விருப்பம். பட் அந்த வீக் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வரல. அந்த நிலைமைக்கு கொண்டு போனது 2 சுயநலவாதிகள், 2 குடும்பத்தினர், 2 குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள அவங்க எடுத்த முடிவு தான் சொல்றோமே தவிர, மற்றபடி அவர்களை கேலி செய்யும் எண்ணமோ அந்த மாதிரி இல்லை. அது அவங்களோட சுயநல முடிவு. இதை நோக்கி தான் அவங்க செல்லுவாங்கன்னு முன்னாடியே தெரியும். அதான் மக்கள் அப்படி வாக்களிச்சிருக்காங்க. இல்ல, வைகை ஆறு தூர்வாரும் பணிகளை நம்ம முடக்கி விட்டுருக்கோம். அதை ஒட்டி இது அனைத்து வேலையிலும் கண்டிப்பா துரிதமா செய்வோம். ஏன்னா தூர்வாரும் பணிக்கான இன்னும் தேவையான அனுமதிகள் காத்துட்டு இருக்கோம். ஒன்றிய அரசுல வந்த உடனே முழு அளவு தூர்வாரும் பணிகள், ஏன்னா இது ஒரு 7-8 வருஷம் ப்ராஜெக்ட். பட் கண்டிப்பா நம்ம செய்ய போறோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அது எப்பயுமே நாங்க அப்படிதான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ கண்டிப்பாக 100% அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கோம். அந்த எந்த வித காம்ப்ரமைஸும் முதல்வர் அதில் செய்ய மாட்டார். எங்கெல்லாம் எதிர்க்க முடியுமோ, எங்கெல்லாம் தமிழக உரிமை பறிபோறதோ, எங்கெங்கெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு எதிராகவோ இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கோ, முதல் குரல் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள. திமுக கருத்துக்கு இல்ல என்னன்னா, ஒன்றிய அரசு எந்த மக்களுக்கு விரோத செயல்களோ எதை செய்தாலும் முதல் குரல் நம்மளுடைய தமிழக வெற்றி குரல். அப்படித்தான் முந்தைய காலங்கள் இருந்து எந்தவித காம்ப்ரமைஸும் தலைவர் செய்து கொள்ள மாட்டார். எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் இல்ல மத்திய அரசுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் நாம கொள்கை எதிரின்னு தெளிவா சொல்லுவோம். அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோமா? எவ்வளவு சர்ச்சைகள் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. நீங்க எல்லாம் வந்து கூட்டணி சேர போறீங்களா அப்படின்னு எவ்வளவு பொய்யான பிரச்சாரங்கள் திமுக செய்தார்கள். அனைத்தையும் தாண்டி தான் நீங்க வந்திருக்கோம். எந்த காம்ப்ரமைஸும் கொள்கை அளவிலேயோ அரசியல் அளவிலேயோ தலைவர் செய்து கொள்ள மாட்டார், நம்மளுடைய முதலமைச்சர் செய்து கொள்ள மாட்டார்.